தொடர் கனமழையால் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் வெள்ள நீர் குளம்போல் தேங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காமராஜிடம் கேட்கலாம். காமராஜ், தற்போது விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன? இதனால் பேருந்து வசதிகள் ஏதேனும் பாதிக்கப்பட்டுள்ளதா? தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு கீழ் சுழற்சி காரணமாக கடலோரங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையத்தில் விழுப்புரம் பகுதியில் தொடர்ந்து சில தினங்களாக மாலை நேரத்தில் மழை பெய்திருந்தது. இன்றைய தினம் நள்ளிரவு முதல் அதிக கனமழை பெய்ததன் காரணமாக விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் அதிக அளவு பெய்ததன் காரணமாக குளம்போல் மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. இதனால் பேருந்துகள் இயக்குவதில் ஓட்டுநர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். அதை முட்டிய அளவு இருக்கக்கூடிய நீரிலிருந்து பேருந்து இயக்கக்கூடிய சூழல் தான் பார்க்க முடிகிறது. பேருந்து பயணிகள் பேருந்து நிலையத்திற்குள்ளே பேருந்துகள் ஏறுவதற்கும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதனால் பேருந்து நிலையத்திற்கு வெளியே பேருந்துகளில் ஏறி செல்லக்கூடிய சூழலும் காணப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நேற்று நள்ளிரவு முதல் பெய்த கனமழையின் காரணமாக விழுப்புரத்தில் மட்டும் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. அதிகபட்சமாக 76.15 சென்டிமீட்டர் மழையானது விழுப்புரம் மாவட்டத்தில் பதிவாகியிருக்கிறது. மரக்காணத்தில் 10 சென்டிமீட்டர் மழையும், செஞ்சியில் 14 சென்டிமீட்டர் மழையும், பலுக்கூரில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய வயல்வெளி பகுதிகள் முழுவதுமாகவே இந்த மழைநீர் தேங்கி இருப்பதால் மழைநீர் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நகராட்சி நிர்வாகிகள் மேற்கொண்டு வருகின்றனர். ஒவ்வொரு கனமழையின் போதுமே இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய நீரானது அங்க இருக்கக்கூடிய கால்வாய்கள் அடைப்பு ஏற்படுவதால் இது போல நீர் தேங்குவதற்கு சூழல் காணப்படுகிறது. கனமழை காரணமாக விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் குளம்போல் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் காமராஜ் வழங்க கேட்டோம். விரிவான தகவல்களுக்கு நன்றி காமராஜ்.